ஏறுமே என்ன நைட்டு பிள்ளை தூக்க முடிக்காம தூக்கத்தை கெடுக்கான்னு திட்டுதியாம வந்தோடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலாம். இல்லைடா காலையில் தூங்கினேன்னு வச்சுக்கோ, சாயந்தரம் போல் கொஞ்சம் விளையாட விடலாம்லாம், அப்போ நைட்டு தூங்குவான். சாயந்தரம் போல் தூங்க விட்டுட்டு நைட்டு தூங்க மாட்டேங்கான். அதுக்கு அம்மாட்ட உள்ளே படுங்க அப்படின்னா படுக்க மாட்டேக்காவ. அவன் முழிச்சா கிடக்கானா, அவள் தூங்க மாட்டேக்கா. அவளுக்கு தூக்கம் வருது, அதனால் நான் தூங்க போகிறேன், தம்பி முழிச்சு கிடக்கான், நீங்கள் முழிச்சிருக்கோங்க. யாருக்குமே நைட்டு தூங்கி பழகியாச்சுலாடா, இப்போ தூக்கம் இல்லைன்னா ரொம்ப ஜறையாக இருக்குது. நிறைய இருக்கும் உனக்கு நல்லா. தூங்கினான்னு நம்ம பாடுபட்டு தூங்கலாம்டா, முழிச்சே கிடக்காண்டா, கையை தூக்கி மூஞ்சில் போட்டுக்கிட்டு. உனக்கு முழிச்சிருக்க கஷ்டமாக இருக்குது, தம்பியை கூட நாங்கள் தூக்கிட்டு போகிறோம். தூக்கிட்டு போங்கடா, நல்ல இதுதான். நாளைக்கு மட்டும் ஃபோன் அடி, நான் வந்து வாங்கிட்டு வரேன். உனக்கு கொழுப்பு நிறைய கொழுப்புடா, உனக்குள்ள கொடுக்கணும். 2 பேர் கீழே தூக்கிட்டு போங்க. நாங்கள் வச்சுக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ எப்படி வச்சுக்க முடியும்? அவன் அழுதாம்னா அப்புறம் பால் கொடுக்கணுமா? ஏறும் மாடு கொஞ்ச நாள் இரு, அதுக்கப்புறம் நாங்கள் தூக்கிட்டு வந்துடுவோம். பாரு நீ கேட்குற நேரம் அப்புறம் அவன் வரமாட்டான் பாரு. தூக்கமெல்லாம் போச்சு போ. ரொம்ப கவலை தான் தூக்கம் மாற்றினா. கொஞ்ச நாள் தூங்காமல் இரு. என்ன செய்ய? ரொம்ப தான் சளிப்பு உனக்கு. இரு, மாட்டு சொல்லி கொடுக்கேன், நல்ல சாத்து சொல்லி கொடுக்கேன். என்ன அவன் முன்னாடி வாழா போட்டு கூட்டு வந்துட்ட போல? ஆமாம், பார்த்தது இல்லையா உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. வீட்டில் நாங்களாம் இல்லாமல் நீ வளகா போடுது அவன் முன்னாடிக்கு. நான் இறங்கி இருக்காண்டா வராண்டான்னு சொன்னேன்னா, இல்லை கூப்பிடாம இருந்தேண்ணா. கூப்பிட்டுக்கு தான் வர விருப்பம்னு சொன்னதுக்கப்புறம் யாருக்காகவும் நான் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. இல்லை அவங்க வரணும்னு நான் வெயிட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாதுல்ல. அப்படியா? நாங்களாம் இருக்கணும்னு உனக்கு விருப்பம் இல்லை, வெயிட் பண்ண மாட்டீங்க, வெயிட் பண்ணி போட மாட்டான் அவன் முன்னாடி. வளையல் போடுறதே அவள் சந்தோஷத்துக்காகவும் அவள் ஆசைக்காகவும் தான் போடுது, வேறு யாரோட விருப்பத்துக்கும் இல்லை. புரியுதா? அவளுக்கு ஆசை இருக்கும்போது தான் நான் போட முடியும். வர விருப்பம் இருக்கவங்க வந்து போட வேண்டியதான். வர விருப்பம் இல்லைன்னா யாரையும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். நான் நின்றுட்டே இருக்கேன், எனக்கு இடம் இல்லைம்மாம்மா. இடம் இல்லையா? வாங்க வா. இங்கே வாடி, இல்லை உட்கார மாட்டேன், நான் எழுந்திருக்கேங்க வா. நீ வந்ததே கவனிக்கிறேன், நின்றுட்டே இருக்கேன், இங்கே வா. வேண்டாம் மேபி, நீங்கள் எழுந்திரிங்க வா. எங்கே இருக்க? சேர் எட்டு வரீங்களா? வா இங்கே வா, மடியில் உட்காரு வா. வேண்டாம், சேர் எட்டு வாங்க. சேரில் லேப்டாப் இருக்குது. அவன் டேபிள் எடுத்து வச்சுட்டு வர வேண்டியதானே? டேபிளில் திங்ஸ் இருக்கலாம், துணி வச்சுருக்கலாம். சரி, அப்போ நான் கீழே இருக்கேன். இங்கே இருக்க சொல்லுங்க, நான் கீழே இருக்கேன், வர சொல்லுங்க. இங்கே வா, உனக்கு உட்காரு வா. இருக்கணும்மா, நீ நீங்கள் வா, நீங்கள் வா. ஊரில் எல்லாரும் என்ன குறை சொல்லி தானே இந்த வேலையை பார்த்துட்டு வந்திருக்கேன். நீ என்ன வேலை பார்த்தவ? என்ன வேலை பார்த்தவ? ஏன் முன்னாடிக்கு நான் வளக போட்டால் உங்களே ஏற்க சொல்ல போகிறா? எல்லாரும் எனக்கு குறை சொல்ல மாட்டாங்க? மருமகளுக்கு வளகா போடுறதாவே இங்கே வச்சு அவள் வராமல் அங்கே இருக்கான்னு. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் 9ல் போட வேண்டியது நம்ம மாட்டேக்கு சொல்ல தானே செஞ்சேன். அப்புறம் என்ன, அன்னைக்கு நீ சொன்னது சரின்னு தானே சொன்னேன். நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்ப்பியா, ஆனால் நான் அப்படி பார்க்க முடியாதுல. என் குழந்தையாலும் எனக்கு ஒன்று தான், என் பொண்டாட்டியும் ஒன்று தான். எல்லாத்துக்கும் ஒரு போல தான் ஒன்றா தான் செய்வேன். புரியுதா? பொண்டாட்டி தான் முக்கியம். நான் பொண்டாட்டி சொன்னாலும் செய்வேன், எங்களெல்லாம் வேண்டான்னு சொன்னாலும் வேண்டான்னு இருப்பேன். இம்மா நீங்கள் என்ன பேச்சு பேசுதிய? அவள் எப்படி சொல்லுவா? என்னாச்சுமா உங்களுக்கு? ஏன் இப்படி பேசுதிய? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் சொன்னதுக்கெல்லாம் சரி சரிந்தான்டா சொன்னேன். இப்போ இந்த பச்சை பிள்ளையை போட்டுட்டு நாங்கள் வர முடியுமா சொல்லு? 9ல் வச்சதான் இவளுக்கு என்ன வளகாப்பு? சரிதான், பச்சை பிள்ளை தான், இல்லைன்னு நான் சொல்லலையே. ஆனால் அவங்க அம்மா வருஷம் சொன்னால நீங்கள் எங்கள் கூட வந்துட்டு வந்திருக்கலாம்மா. நீ சும்மாரு. சும்மா இருக்கணுமா? பேக்கு தேவலாமா அவன்ட வம்பல் தட்டுருக்கிய? உங்களுக்கு என்ன ஆச்சு? யார் எதுவும் சொல்லி தந்தாவளா என்ன? யார் எனக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்லைடா. அப்புறம் ஏன் இப்படி வந்தவொடனே அவனை சண்டை போட்டுட்ருக்கிய? அவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்காடா? ரொம்ப நல்லதாக பண்ணிட்டு இருக்கான். அவன் நல்லது தானே பண்ணியிருக்கான், வேறு எதுவும் பண்ணலையே. அப்புறம் என்ன? மனோ பாலா, நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். நீ விடு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்ட்ட பேசுங்க. என்ன சும்மா இருக்கணுமா? என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்க? பேசாமல் இரு மனோ. பாலா நீ அமைதி இரு, எதுவும் பேசுறீங்க, நான் பேசிக்கிறேன். சொல்லுங்கள், உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? அதை சொல்லுங்கள். யார் சொல்லி நீ இப்போ 7ல் வளகா போச்சிருக்க? 9ல் போட உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கேன். எல்லாரையும் வச்சு உனக்கு போடணும்னு விருப்பம் இல்லையா? நாங்களாம் இல்லாமல் வீட்டில் இப்படி தான் ஆள் இல்லாமல் நீ பண்ணுவோம் இஷ்டப்படி. இல்லை, எனக்கு புரியல. நீங்களாம் இல்லாமல் அவளுக்கு வளையல் போட்டது பிரச்சனையா, இல்லைன்னா அவளுக்கு 7 மாதத்தில் வளையல் போட்டிருக்கேன் அது பிரச்சனையா? ரெண்டுமே பிரச்சனை தான். வீட்டில் பெரியவா நான் ஒட்டி இருக்குன்னு தெரியுது இல்லையா? எப்படி? உங்கள்கிட்ட கேட்டு தானே இது வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்ருக்கு. உங்கள்கிட்ட சொல்லி தானே எல்லாம் செஞ்சுருக்கு. ஏன் வளகா போடுறதுக்கு உங்கள்கிட்ட தானே கேட்டேன். கேட்டோம்ல. நான் போட்ட என்ன சொன்னேன்? 9ல் போடுவோன்னு சொன்னேன்ல, நீ சரி தானே சொன்னேன். அப்புறம் ஊரில் போய் ஒத்தக்கடை நிற்க நான் இப்போ தான் போட்டு கொடுத்துருவேன்னு. அவள் ஆசைப்படுறதில்ல, அதுக்கு நினச்ச முடியும். அவள் ஆசைப்படுற நேரத்தில் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலன்னா அப்போ செஞ்சு என்ன பண்ணியும்? நம்ம ஆசையை நிறைவேற்றுறதை விட அவன் ஆசையை நிறைவேற்றணுமா வேண்டாமா? அவள் சந்தோஷமாக இருக்கணுமா வேண்டாமா? என் முன்னாடிக்கு வடையில போடான்னு நான் சொல்லலையே. எல்லாரும் இருக்க முடியாதுமா, அதனால் 9ல் போடுவோம் தானே சொன்னேன். சரிதான், சௌமியாவுக்கு வலையில் எல்லாம் போட்டாச்சு. ஆனால் 9 மாதம் பிறந்ததுலேயே பிறந்துட்டான் தம்பி. டேட்டுக்கு முன்னாடியே பிறந்துட்டான். அதேமாதிரி அவளுக்கும் வளையல் போட்டு கொஞ்சம் நாள் பிறந்தனா அப்புறம் அவன் ஆசைப்பட்டதில் என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்?
அவள் ரொம்ப நாள் கையில் வளையல் போடணும்னு ஆசைப்பட்டு தான் இப்போ கேட்டா. அவள் சொல்லி தானே நீ ஆடுத? நல்லா தானே இருந்தவன் மாட்டி. இப்போ என்ன? இப்போ நீ அவள் சொன்னதெல்லாம் செய்வேன்னு தானே அவள் என்கிட்டையும் கேட்காம என்கிட்ட சொல்லாமல் அவள் இஷ்டப்படி அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. எந்த விஷயத்தை பேசுதில்ல அதை மட்டும் என்கிட்ட தான் பேசணும். அவளை பற்றி எல்லாரும் குறை சொன்னீங்கன்னா அப்புறம் சும்மா இருக்க முடியாது சொல்லிட்டேன். அப்போ நீ ஏன் செய்யலை? உன் முன்னாடி சொல்லி தான் வீம்பு பண்ணிகிட்ருக்க. அவள் தான் இப்போமே போடுன்னு சொல்லியிருக்கா. அதனால தான் நீ இப்படி பண்ணி வச்சிட்ருக்க. கோவப்படுத்தாங்கே சொல்லிட்டேன், பொறுமையை பற்றி சொல்லிட்டுருக்கேன். என்ன சொன்னவா? என்ன சொன்னாவா? ஏன்ட்டு சொல்லாமல் யார்கிட்ட சொல்லுவா? நீ தேவையில்லாமல் அவளை குறை சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டேன். அவள் என்னை கட்டாயப்படுத்தி போடுங்கன்னு சொல்லலை, புரியுதா? என்னோட விருப்பத்துக்காக என் ஆசைக்காக மட்டும் நான் அவளுக்கு போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட கேட்டு தானே எல்லாம் செய்த. இப்போ மட்டும் உன் இஷ்டப்படி நீ செஞ்சுருக்கேன். அப்போ அவள் சொல்லி தானே செஞ்சுருக்கேன். இப்போ அவள் சொல்லி தான் நான் பண்ணினாலும் இப்போ அதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேட்கேன். ஏன் முன்னாடி என்கிட்ட கேட்க நான் செய்தேன். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்பா அம்மா ஒருத்தர் வேண்டாம் உனக்கு, முன்னாடி மட்டும் போதும். இப்போ உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணி என்ன தகவல் சொன்னாங்க? இப்போ ஏக்கு நந்தினி மேலே கோவப்படுத்திய? நந்தினா நீங்கள் அவ்வளோ உசுராக இருப்பீல்ல, இப்போ ஏன் அவன் மேலே கோவப்படுத்திய? ஏம்மா நந்தினி வேண்டான்னு தான் சொன்னான், 9 போடுங்கன்னு தான் சொன்னான். அவன் ஆசைப்பட்டு கட்டாயப்படுத்தி தான் போட்டு வச்சுருக்கான். அவளுக்கும் ஆசை இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்காக அவள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நான் சிம்பிளாக போடுதேன், இல்லைன்னா 9 போடுங்கன்னு தான் சொன்னான். அதுவும் சிம்பிளாக தான் போட சொன்னான். அவன் அவகிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டு பேசாமல் இருந்து தான் அதுக்கப்புறம் தான் அவளே சொன்னான், சரி வழக்கா பண்ணிக்காங்க கிராண்டா அப்படின்னு. இங்கே வரமாட்டேன்னு சொன்ன நாள்லேருந்து அவள் டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கா அவட்ட. நேற்று வருவாங்களா வரமாட்டாங்க. அன்னைக்கு காலையில் வரைக்கும் உங்களை வருவீங்கன்னு நினச்சி அவள் அழுது நினச்சிட்டே இருந்து காய்ச்சல் வந்தது தான் மிச்சம் அவளுக்கு. நான் அவளுக்கு வளக போட மாட்டேன்னு சொன்னேன், இல்லை நான் அவளுக்கு வளையல் போட மாட்டேன்னு சொன்னேன். 9 போடுவோம், எல்லோரும் இருப்போம், சாமியை தம்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு போவோம். நான் பண்ணதுன்னு தானே சொன்னேன். சரி அது இருக்கட்டும். நீ வளகாப்புக்கு எவ்வளோ பைசா செலவு பண்ணியிருக்காங்க? உனக்கு யார் பெரிய பித்தளை தாமதத்தை வாங்கி கொடுக்க சொன்னது? யார்கிட்ட கேட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க நீ? யாருக்கிட்ட கேட்கணும்? நான் எதுக்கிட்ட இருக்கேன் இந்த வீட்டில்? நான் தான் அப்போதே பதில் சொல்லிட்டேன்ல. உங்கள்கிட்ட தான் கேட்டேன், உங்களை தான் செய்ய சொன்னேன். நீங்கள் தான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன செய்ய முடியும்? நான் தான் செய்யணும். சரி நாங்கள் தான் வேண்டான்னு செஞ்சுட்டேன். அதுக்கு ஏன் இவ்வளோ செலவு பண்ணுன்னு தான் நான் கேட்கேன். ஏன் சின்ன தட்டு கொடுத்தா காணாத எல்லாரும் போல? பெரிய தட்டு தான் கொடுக்கணுமா? தாம்பளை தட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணு என்ன இருக்குது? என்னம்மா அக்கா சின்ன இதாக வாங்கன்னு சொல்லியிருக்கா, நீ பெருசு எடுத்து கொடுத்தது காணாதுன்னு பித்தாளையில் எடுத்து கொடுத்துருக்கது. சரி சிலுவரில் பெருசு எடுக்க வேண்டியதானே? உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் நான் கேட்கேன். இப்போ பைசா செலவாயிட்டுன்னு உங்களுக்கு பிரச்சனையா? அது என்னோட பைசா தானே, நான் வேலை பார்த்த பைசா தானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் முன்னாடி நான் செய்தேன். இப்போ நீ வேலை பார்த்து உன் முன்னாடி மட்டும் தான் செய்வேன், அவள் என்ன கடன் செஞ்சிட்ருப்ப. தேவையில்லாமல் பேசாதீங்க. நான் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லியே, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் செய்யலையா? நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். இனிமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, நான் தரேன். தரமாட்டேன்னு சொல்லியே, செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். தேவையில்லாமல் ஊருக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணிகிட்ருக்கேன். அது யார் சொன்னால் தாம்பளத்துட்டு கொடுக்கணும் பித்தளை இல்லைன்னு? யாரும் சொல்லலை, நான் தான் கொடுத்தேன் ஆசைப்பட்டு. ஏத்த நான் தான் எல்லா வீட்லேயும் சின்னதாக தான் கொடுக்காங்க, நம்ம கொஞ்சம் பெருசாக கொடுப்போம் அப்படின்னு ஸ்வீட்லாம் வச்சு கொடுக்கணும்னு சொன்னது நான் தான். நந்தினி பேசாமல் இரு, அமைதியா. சாரித்த கேட்டதெல்லாம் வாங்கி தானே தரான். அப்புறம் என்ன பேய்க்கு தேவையில்லாமல் செலவு பண்ண வைக்கவனே? உங்கள் அப்பன் தானே வழக்கா போட்டு கூட்டு போனவனே. அவன் செலவு பண்ணுறதும் காணாதுன்னுட்டு அவனை அவ்வளோ விஷயம் செலவு பண்ண வைக்க நீ? அப்போதான் மரியாதை உங்களுக்கு சொல்லிட்டேன். நானும் மரியாதை கொடுத்து பேசுகிறேன். நீங்கள் என்ன நினச்சி பேசியிருக்கியா? உங்ககிட்ட இருந்து நான் வாங்கி செலவு பண்ணவும் இல்லை, உங்ககிட்ட பைசா தாங்க நான் கேட்கவும் இல்லை, புரியுதா? தேவையில்லாமல் அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க சொல்லிட்டேன். ஏற்கனவே அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே நீங்கள். சிம்பிளாகவே போட்டிருக்கலாம்ல. சொன்னல அழகாக அக்காட்டையும் பிரியாட்டையும் போட்டிருக்கலாம், பவியும் வர சொல்லி. நீ தேவையில்லாமல் அழுதுட்டு இருக்காது, அரைஞ்சிருவேன் கணத்துல. என்னால் தான் உங்களுக்கு திட்டு. அல்லாதானே சொன்னதுக்கு அதில் விழுந்துச்சா? அப்பா வளகாப்பு போடணும்னு செலவு பண்ணி அதுக்கு பிறகு இவன் செலவு பண்ணிட்டான், அப்படி தானே? கிராண்டாக பண்ணிட்டான், ரொம்ப பைசா ஆகிட்டு செலவாயிட்டு, அப்படி தானே? சரி நாங்கள் 2 தானே செய்யணும். நாங்கள் எவ்வளோ பைசா செலவாச்சோ அதை நாங்கள் கொடுத்துருவோம் 2 பேரும். அதுக்கு இல்லையா, எதுக்கு இவ்வளோ பெரிய சின்ன தட்டு கொடுத்தா காணாதான் தாம்பளை தட்டு பெருசாக பித்தளையில் கொடுக்கணும் என்ன இருக்குன்னு நான் கேட்கேன். கல்யாணமா இல்லை வளகாப்பு தானே, சாமியாருக்கும் போக முடியலன்னு வருத்தமாக தானே இருக்குது. அவள் தான் வந்திருப்பாளம்மா, நீங்கள் தினமா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுத்தி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கு பிடிச்ச உங்கள் காலையை சுற்றி வந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அந்த பிள்ளையை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. இப்போ நான் இங்கேருந்து பாசம் தெரியாத பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னா அந்த பிள்ளை நிலமை நல்லா வச்சிருப்பிய. இது ஒரு மக்கு. உங்களையே நினச்சி பைத்தியமாக இன்னைக்கு காய்ச்சல் உட்காந்துருந்தா பாருங்க, அவ்வளோ சொல்லணும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி அவளுக்கு நான் வழக்கா போட்டதில் அவளுக்கு சந்தோஷம் நான் இருந்தது மட்டும்தான். நீங்களும் இல்லை, அவள் அம்மா அப்பாவும் இல்லை.
அது எவ்வளோ பெரிய வருத்தம் அவளுக்கும் எனக்குங்கிறது உங்களுக்கு யாருக்கும் புரியலைல்ல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போ நீ சௌமியா மாதிரி இங்கே வச்சு பண்ணியிருக்க வேண்டியதானே? சௌமியா இங்கே இருக்கா, நான் இங்கே இருக்கேன், எல்லாரும் இங்கே தானே இருக்கோம். முந்திய மாதிரி அவங்க எல்லாத்தையும் இங்கே வர வச்சிருக்கலாம்ல. இங்கே வைக்காமல் அங்கே வச்சு காரணம் இருக்குமா? என்ன காரணம்? இது அன்னைக்கு இவன் கூட்டிகிட்டு போனான்னு நந்தினிக்காக இருந்தாலும் இவனை அசிங்கப்படுத்துகிறாவலாம்மா. அதுக்கப்புறம் நந்தினிட்டு பேசிட்டாவ, அது சந்தோஷம்தான். இருந்தாலும் நந்தினி போய் இப்போ சொன்னதுக்கே வரல. அப்போ அவன் பேசுவான்னு எதிர்பார்க்கலல்ல. இப்போ வளகாப்பா இங்கே வச்சவனா அவன் வரமாட்டாங்க. அப்போ அப்பா என்ன நினைக்கும்? இங்கே நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக பண்ணியிருக்காங்க, என் பிள்ளை கிராண்டாக பண்ணல அப்படின்னு தானே சொல்லும் அப்பா. எதுவும் அதுக்கு தான் அப்பா கண்ணு முன்னாடி அங்கே அவ்வளோ கிராண்டாக பண்ண காரணம். அவன் ஏற்கனவே அவன் கிராண்டாக தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அது போக நந்தினியும் ஆசைப்பட்டான். அதுக்கேற்ற மாதிரி அவனும் கிராண்டாக பண்ணணும். இருந்தாலும் அவங்களும் இப்போ கண் எதிராக பார்த்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, எல்லோரும் சொல்லியிருப்பாங்க வராட்டியும். அதனால் அவனுக்கும் ஒரு திருப்தி தானம்மா. அது தெரியாமல் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களாம்மா. காலைல எங்களை கூட்டி போய் நிற்காம மூடி படுத்து கிடக்கா. என்னென்னா காய்ச்சல். அவன் நைட்டு ஃபுல்லாக உங்களே தான் தேடிட்டுருக்கான். அத்தை வருவாங்களான்னு. ஏம்மா நந்தினி அப்படியா? ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறீங்க ஏன் முன்னிட்டு. அவளுக்கு சௌமியாவுக்கு வளையல் போடும்போதே அவளுக்கும் ஆசை, கை நிறைய 3 மாதம் வளையல் போடணும் அப்படின்ட்டு. அதுக்காக தான் அவள் ஆசைப்பட்டான்ட்டு இவன் பண்ணணும். என்கிட்ட சொல்லல ஐயா இவன். அன்னைக்கு நான் சொன்னதுக்கு இவன் சாரி 9 போடணும் தானே சொன்னேன். சரின்னு தானே சொன்னான். அப்போ ஊரில் போய் பண்ணணும்னு சொல்கிறான்னா அதுக்கு காரணம் இருக்கும்ல. அவன் காரணம் இல்லாமல் ஏதாச்சும் பண்ணுவானா? சரியா விடுங்க. நந்தினி, ஏன் நந்தினி? உங்கள்கிட்ட தான் சொன்னேன், காதில் விடலையா? என் முன்னிட்டு நம்ம பேசுகிறவங்கள வச்சுக்கிடாதீங்க சொல்லிட்டேன். உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சதுக்கு நீங்கள் நல்லா தான் பாசத்தை காப்பிச்சிட்டிங்க. அவளை நான் பார்த்துக்குவேன், விடுங்க. நீங்கள் ஒன்றுமே அவளை கவனிக்க வேண்டாம், பேச வேண்டாம். அவளை கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே சரி தான். எனக்கு என் மருமகளுக்கு வளையல் போடணும் தானே ஆசை இருக்கும். நீ வர முடியாத சூழ்நிலையில் நான் இப்போ தான் போடுவேன்னா இப்போ எனக்கும் வருத்தம் இருக்கும்ல. அதுக்கு தான் மனம் சாமி விட அம்மா அப்பாவும் வர சொல்லிட்டானே. அவ இங்கே தானே இருந்தவன், நீங்கள் அவங்க கூட வந்திருக்கலாம்ல. திருப்பி உடனே நான் உங்களையும் மனம் அனுப்பி வச்சுருப்போம்ல. திருப்பி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கு வச்சுட்டு நீங்கள் அவளையும் நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். உங்கள் அம்மா அப்பா புரிஞ்சுக்காமல் நடந்துட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சு பார்த்துக்குவீங்கன்னு நினச்சேன். நல்லா தான் பார்த்துக்குவீங்க. அது நானும் சமயம் வர முடியலையே. என் மருமகளுக்கு நானும் வளையல் போட முடியாத சூழ்நிலை ஆகிட்டேன். இந்நேரத்தில் ஒன்று போட்டேன்னு ஒரு வருத்தம் தான், வேற என்ன. சரி, கோவத்தில் 2 வார்த்தை பேசிட்டேன், விடு. இங்கே பேசின வரைக்கும் போதும். இப்போ நீ என்ன சொல்லுத? முன்னாடி நான் பேசக்கூடாது இங்கே, நான் பார்க்கக்கூடாது இங்கே என் மருமகளை? பேசாமல் இருந்தால் கூட அவள் சந்தோஷமாக இருந்துட்டு போவாள். பேச போய் தான் எல்லாரையும் நினச்சி பைத்தியம் மெண்டல் ஆகிக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்திட்டுருக்கான். அவங்க விருப்பப்படி இருந்துக்கலாம். விருப்பம் இல்லாமல் யாரும் என் முன்னாடி பார்க்காண்டா. நான் நல்லா பார்த்துப்பேன்னு தானே அவள் என்னையும் லவ் பண்ணான், கல்யாணம் பண்ணா. நான் பார்த்துக்குவேன் அவளை. எப்படி பார்த்துக்கணும் அப்படி நான் பார்த்துக்குவேன். எதுக்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்கேன்? அதான் அம்மா புரிஞ்சுக்காமல் பேசிட்டேன்னு சொல்கிறாங்களா. அப்புறம் என்ன? அவங்களுக்கும் வளையல் போட முடியலன்னு அர்த்தம். அதனால் அப்படி பேசிட்டாங்க, விடு. அவங்க அதுக்கு தான் அந்த வார்த்தை பேசுனாங்களா? நீ சொல்லு. எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணான்னு கேட்குங்க. சரி, கோவத்தில் அப்படி பேசிட்டேன், விடுயா. நான் கூட எதுவுமே சொல்லலையே. முன்னாடி நான் பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, அதானே? என் முன்னாடிக்கு நான் வளையல் எடுத்து கூட தெரியாது நினைக்கிறேன். அப்போ தானே எதுக்கிட்ட அப்படி சொல்லிட்டு இருக்கேன்? தாம்பளை தட்டு கொடுத்ததுக்கெல்லாம் திட்டுறாங்கல்ல, அப்புறம் நான் வளையல் எடுத்து போட்டிருக்கேன்ல, அது தெரிஞ்சால் ஒன்றும் சொல்லலையான்னு கேட்டேன். முன்னாடிக்கு நீ என்ன வேணாலும் செய், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேனே. ஆனால் நான் எப்போதும் போல தான் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன், செய்வேன். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. வேணுன்னா கேளுங்க, நான் தருவேன். நான் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். சரியா, முன்னாடி என்கிட்ட பேசாண்டான்னு வச்சுக்க. ஆமாம், அத்தை தான் இவ்வளோ வருத்தப்படுதாங்களா? தெரியாமல் கோவத்தில் பேசிட்டாங்க, விடுங்க மாமா. நீ பேசாமல் இரு நன்றி, சொல்லியாச்சு. நாளைக்கு காலை நீ என் கூட வர்ற ஆஃபீஸ்க்கு. நீங்கள் வீட்டில் இருக்காண்டா? ஆஃபீஸ்க்கு இருக்கு, வீட்டில் இருக்கேன். நீங்கள் வேலை போயிட்டாங்க. இங்கே வச்சுட்டு போனேன்னா அங்கே எனக்கு வேலை ஓடாது. உனக்கு தெரியுமா தெரியாதா? இதுக்கு முன்னாடியே வேலை ஓடாது. இனிமேல் எப்படி வேலை ஓடுங்க? பாவி இருக்கான்ல, அப்புறம் மைனி இருக்கவல்ல, குட்டி பையன் இருக்கான்ல, அவன் கூட விளாண்டுட்டு நேரம் போயிடும். படிக்கேன். படி, நீ அங்கே வந்து படி, சரியா? நைட்டு வந்து தம்பி பார்த்துக்கோ. மச்சான், நானும் அக்கா வந்து இருக்கோம்ல மச்சான், விட்டுட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்கன்னு சொல்லலாமா? கஷ்டப்படுத்தக்கூடாதுல யாரும் இவ்வளோ. அதுக்கு தான் நீங்கள் கஷ்டப்படுத்த மாட்டீங்க. பிறகு உட்காந்து அழுதுட்டு இருப்பான், என்கிட்ட சொல்ல மாட்டான். நம்ம அத்தை கஷ்டப்படுவாங்கல்லாம், இப்படி பேசாதீங்க. சொன்னால் கேட்க மாட்டியா? அடி வேணுமா உனக்கு? ஏன் மாமா, விடுங்க மாமா. அத்தை நம்மகிட்டலாம் பேசாமல் எப்படி இருப்பாங்க? கஷ்டமாக இருக்கும் அத்தைக்கு, விடுங்க. அவங்க மட்டும் நம்மளை கஷ்டப்படுத்தலாமா? சொல்லு. சரி விடுங்க, அவங்களும் வர முடியாத கோவத்தில் தான் அப்படி பேசிட்டாங்க. சரி, வராமல் தான் இருந்தாங்க. நான் எதாவது கேட்டுறேன், ஒன்றும் சொல்லலை. இப்போ தேவையில்லாமல் எதுக்கு வந்தவொடனே பிரச்சனை கூட்டிகிட்டு இருக்காங்க? அதான் சொல்கிறல, அவங்களுக்குள்ள கோவம் அதான் காட்டிட்டாங்க, விடுங்க. அதான் பேசுகிறாங்களா மாமா, பேசுங்க நீங்கள். என்ன பேச சொல்லுத நீ? நீங்கள் அத்தைட்ட பேசுங்க.
அதை தானே கேட்க வீடு என்னது பேச சொல்லுது? நானும் பேசுகிறேன், என் மொண்டைகிட்ட பேசுங்க, பார்த்துக்காங்கன்னு சொல்லுங்கள். இவளால் மட்டும் தாண்டா அவளும் சமாதானப்படுத்த முடியும். ஒரே நிமிஷம் தாண்டா மாற்றிட்ட பாரு. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காடா எப்படி பேசணும் மாறுவேன்னு. சொல்லுங்க. எனக்கு இப்போ உங்கள் அத்தை இறங்கி பேசணும்னு எனக்கு மனசு இறங்கிட்டு இல்லை கேட்க. நான் கோவப்படவே இல்லை எங்கள் அத்தை மேலே. ஆனால் என் மாமா எங்கள் அத்தை மேலே கோவப்படுத்தலாம், அதுக்கு தான். அப்புறம் நேற்று நீங்கள் சொன்னீங்கள, எனக்கு தெரியாமல் நீ திட்டத்தனமாக பேசக்கூடாது, சொன்னால் கேட்கணும், பெர்மிஷன் இல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கலாம். அப்புறம் நீங்கள் போனதுக்கப்புறம் நான் அத்தை பேசினாங்கன்னா கஷ்டமாக இருக்குல்ல, நானே திருப்பி பேசுவேன். பிறகு நீங்கள் கோவப்படுவீங்க, அதுக்கு தான் இப்போமே சொல்கிறேன். அதுக்கு இப்போமே கால் பண்ணுறியோ? ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அத்தைட்ட. நான் சொல்ல மாட்டேன், நீ பேசணும் பேசிக்கோங்க அத்தட்ட. பின்னாடி ஏதாச்சும் சொன்னாங்க மூஞ்சி தூக்கி வச்சுட்டு என்கிட்ட நின்று அடிப்பேன். அப்போ நீங்கள் அத்தைட்ட பேச மாட்டீங்களா? அது பேசணும்னு தோணுச்சுன்னா நானே பேசுவேன், நீ கட்டாயப்படுத்தாத. சரின்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு வெட்டிகிட்டு இருக்கேன்? நீங்கள் இப்போ சொல்லுங்கள் அத்தைட்ட, அப்படின்னா தான் நான் பேசுவேன், இல்லை பேச மாட்டேன், போங்க. அப்போ பேசாம இரு எனக்குன்னு. என்ன மாமா? என்ன மாமாவா? துறை என்ன நக்கலா பண்ணிகிட்ருக்கிய? உங்கள் பேர் என்ன கேட்டேன்? மர மாமான்னு சொல்ல முடியாதுல்ல, மர பையன் தான் சொல்ல முடியும். அதான் என் பேரை சொன்னேன். மாமா தானே கூப்பிட்டேன், அப்படி கூடு. அப்படியா? அப்போ பேச்சுட்டு கூப்பிட்டேன். அட்டி வேணும் நினைக்க என்ன ஊர்த்துதா? சொல்லுங்க அத்தைட்ட, பேசுங்க மாமா. சொல்கிறதான் தெரியும், நீ பேசணும்னா பேசிக்கோ. எனக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ நான் பேசுகிறேன், சரியா? வீடு நீ இந்த விஷயத்தில் கட்டாயப்படுத்தாதான். சரி, என் வீட்டில் இருந்துக்கிட்டேன். ஒழுங்காக படிக்கணும். சரி. கூல் ஆகிட்டியடா? பார்த்துக்கிட்டு தானே இருக்க, என்ன வேலையெல்லாம் பார்க்கணும். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்டா, அவளால் மட்டும் தானே சமாதானப்படுத்த முடியும். பார்த்துட்டு தானே இருக்கேன், எவ்வளோ கோமா பேசுதுன்னு எனக்கு தெரியுதுல்ல. உடனே அந்த பல்ட்டி தான் தெரியும் கோமா இருக்கான்ட்டு, அந்தாலும் அப்படியே மயக்கிடுவா. ஒரு நிமிஷத்தில் அப்படியே கூல் பண்ணிடுவாடா. 3 வருஷமாக காலேஜில் போய் இதை தாண்டா கற்றுட்டு வந்திருக்கான் தங்கச்சி. அப்படியே பம்போடு பேசி மயக்கிறணும்னு. மயங்காத ஆள் என்ன பேசலாம் மயங்கக்கூடாதுல்ல. இவ்வளோ தடவை உங்கள் அண்ணன் எல்லோரும் பேசுனாங்கல்ல, நீ இடையில வந்து பேசுனேன். உன்னை யார் பேசுகிறான்? பாம்போல பேசுவா. சரி, தம்பி தூக்கிட்டு வாங்க, நம்ம ரூமுக்கு போவோம். இவ்வளோ தடவை தானே சொல்லிட்டு இருக்கேன் உங்கள் அண்ணன்ட்ட. இப்போ கூப்பிட்டு வந்தா அழுவாமலாம், அப்புறம் எப்படி அவளை போய் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா தூங்கிட்டு இருக்கும்போது? ஒரு ஐடியா பண்ணுவோமா? பேசாமல் ஒரு டப்பாவில் பால் போட்டு வச்சுக்கிடுவோமா? அக்காவை பால் தர சொல்லி. சாத்தி பிடிச்ச சாத்தி என்ன பேசிட்டு இருக்க? அடிச்சு போடுவேன், ஏற்றி ஓடிடுல. மாமா நம்மளே வச்சுக்குவோம் மாமா. நீ அடி வாங்க அதை ஓடுல. போய் படுப்போ, நான் வரேன். இப்போ ஒன்று பண்ணுறியா? நிசாமி கூட போய் படுப்போம். தம்பி அங்கே தான் படுத்துருக்கான், நிசாமியாக படுங்க போங்க. நான் மைனி கூட படுக்க மாட்டேன், நம்ம ரூமுக்கு தம்பி தூக்கிட்டு வாங்க, நம்ம கூட படுக்க வச்சுக்குவோம். உனக்கு கூரே இல்லை, அவன் பச்சை பிள்ளை, சொன்னா அப்படின்னு கேளு. புரியுதா? சும்மா தூக்கிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? காலைல எழுந்துச்சுன்னா குளிச்சுட்டு போய் தான் தூக்கணும். அவள் எப்போதும் இல்லை, சில டைம் புரிஞ்சுக்கணும். என்ன எதுக்கு புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டான்ல, புரிஞ்சுக்கணும், சரியா? சரி. என்ன வேண்டா? தம்பி தூக்கிட்டு வாங்க, நம்ம கூட தூங்க போங்க. அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுதா? சௌமியம் எழுப்ப வேண்டான்னு. என்ன ஐடியா சொல்லுதா? ஏறுமை சும்மா இரு, அதை கேட்காத. அது கூறுகிட்ட குப்பை இல்லை, அதான் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் யாரும் இல்லைடா ஒரு சில விஷயத்தில். இதில் தான் தெளிவாக இருக்கா? அவள் விஷயத்தில் மட்டும் சொல்லு, அதில் மட்டும் கரெக்டாக இருப்பாள். அது என் விஷயத்தில் மட்டும் எவ்வளோ போட்டிக்கு வந்துடுவாளான்னு மட்டும் தெளிவாக இருப்பாள். எல்லா விஷயத்துலையும் கூறுகிட்ட குப்பை தான். 6 மண்டல் தானே. பிறகு படுக்குமா? போவோம். இந்த லட்சணத்தில் வேலைக்கு வேற போகிறாங்க, தெரியல, போனால் தான் தெரியும். அது இனிமேல் தேடிடுவேன், பழக்கம் இருக்கும்ல. இவ்வளோ என்னாலும் ஒன்றே நினச்சிட்டு இருந்தேன், இனிமேல் அந்த டென்ஷன் இல்லை அவளுக்கு. வேலைக்கு போனால் பிக்கப் ஆயிடும். பிக்கப் ஆனால் சரிதான். என்ன திரும்ப சொன்ன அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வாங்க, நான் வேலை பார்க்குற இடத்துல நீங்களும் வந்து உட்காந்து வேலை பாருங்க, நானும் பக்கத்துலேருந்து வேலை பார்க்கங்க. எவ்வளோ துமுறு இருக்கு. அப்படி இடைஞ்சனா அதான் சொல்கிறோம்ல, என் விஷயத்தில் மட்டும் அவள் விஷயத்தில் கரெக்டாக இருக்கும். ஆனால் திவ்யா சொன்னால் பார்த்துக்கா, என்ன சொன்னாங்க எனக்கு முன்னாடி சொன்னானா, யார் கல்யாணம் பண்ண போகிறாங்களோ அவங்க ரொம்ப கஷ்டம் தாண்டி அப்படின்னு. ஆனால் என்னைய தவிர இவளை எவன் கல்யாணம் பண்ணாலும் ரொம்ப கஷ்டப்படுவான்டா. போதுண்டா சாமின்னு ஒரே நாளில் ஓடிடுவான். எதுக்கிட்ட அப்படி சொல்லிட்டேன் என் தங்கச்சா? இப்படி மக்கு பிளாஸ்லேயே இருந்தால் எவன் வச்சு குடும்பம் நடத்துவான்? அவன் படித்து எவ்வளோ உஷாராக இருக்க பிள்ளைகள் வேலை பார்க்குற பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுதானுங்க. இப்படிப்பட்ட ஒரு தங்கச்சி வச்சுக்கிட்டு எவன் இருப்பாங்க? அதுக்கு தான் உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். வசமான வார்த்தைடா இது, மாட்டினியா இருக்க மாடு.
இப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கலையே. சொல்கிறல்ல இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் என் விஷயத்தில் மட்டும். அதுக்கு தான் இடையில பண்ணி கல்யாணம் பண்ணியா? ஆமாம். வசமாக சிக்கிட்ட போல. அப்படி தான் போலடா. நான் தான் இவட்ட வசமாக சிக்கிட்ட போலையே. நான் என்னடா இவ்வளோ தான் சிக்க வச்சிருக்கேன்னு நினச்சேன். சரி விடுங்க, எப்படி விழுந்துட்டீல்ல. சரி உன்னை எதுவும் தெரிய வச்சுல. நீ போ உங்ககிட்ட போ. நான் வேறு கல்யாணம் பண்ண போகிறேன். உனக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்க முடியாது, புரிய வச்சுட்டே இருக்க முடியாது. இன்னும் நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போகிறேன். நீ போ, உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சுல. அப்புறம் என்ன? ம், அப்படியா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ அதை எப்படி சொல்லிக் கொடுங்க. ஊர் பிடிச்ச வாய்வா, ஒன்றுமே தெரியாதா? மறுபடியும் சொல்லி கொடுக்கணுமா? ஆமாம், சொல்லிக் கொடுங்க. அப்போ என்னை தானே கல்யாணம் பண்ணி ஆகணும். எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு போன்னு சொல்லுவீங்க. எல்லாம் ஒன்றுமே தெரிலன்னா என் கூட தானே இருக்கணும்னு சொல்லி தரணும்ல, சொல்லிதாங்க. அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாம் தெரியும் நினச்சேன். உனக்கு ஒன்றுமே தெரில, சொல்லி கொடுத்தாச்சு போதும். நான் இனிமேல் எல்லாம் தெரிஞ்ச பொண்ணால் கல்யாணம் பண்ண போகிறேன். நாளை பாருங்க. என்னையும் பார்க்காமலாம் லவ் பண்ண. ம், நல்லா தாண்டா பாருங்க பேசா. எப்படிப்பட்ட ஆளுவா? சரி போய் படு போ. அப்புறம் தம்பி முடிச்சு கிடக்கான், நீனு தூக்கம் வரலங்கல்லாம். இப்போ தூங்கிட்டு இருக்கானா முழிச்சிருக்கானா தெரியலையே, அது வேறு. அப்போ ஒன்று பண்ணுவோமா? என்னடா காலையில் எல்லோரும் படுத்துருமா? தம்பி வீடு படுத்த மாதிரி இருக்கும்ல. லூசாடா நீ, மென்டல். அது நல்ல ஐடியா தான். படுப்போம் அப்படி தோழியை ஊடிச்சு விட பார்த்துக்கா. படுப்போமா? போடு ரூமுக்கு. போடா லூஸு, நீ தானே சொன்ன. அது நாங்கள் 4 பேர் படுத்துக்கிட்டோம். நீ இப்போ ரூமுக்கு போ. நீயும் போ பேசாமல் ரூமுக்கு. தொலைச்சிருவேன் போ. என்ன பைத்தியம் படுப்போம் வெளியே? ம், படுப்போம். சேட்டை படம் ஒழுங்காக படுப்பியா? ம், நீனும் செம்மையாக அந்த பக்கம் படுத்துக்கோங்க. தம்பி நடுவில் படுக்கட்டும். நானும் மனம் அந்த பக்கம் படுத்துக்கிறோம். அது முடியாது. போடா லூஸு, கூட்டு போ. இவன் திருந்த மாட்டா, எப்போவும் தெரிஞ்சுக்கிறது. சரி போங்க எருமைகளா, போய் படுங்க போங்க. வா நம்ம படுப்போம் வா. இவ்வளோ தரம் இருக்குண்ணே, வலிக்கலையா காலு? கொழுப்பு தடவை தங்கச்சிக்கா. இவ்வளோ நேரம் இருந்துட்டு இப்போ தூங்க போகிறேன்னு சொல்கிற நேரம் கேட்க போகிறேன். ஏன் கொஞ்ச நேரத்துலேயே இறங்கிருக்கலாம்னா இறங்கி கீழே இருந்துருக்கலாம். ரொம்ப அக்கறை தான். இப்போ தான் தோணுச்சு. தோணுண்டி, நல்ல தோணும். ஏன் தோணுது? வா கால் வலிக்கிற வா. அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணுமா? உடுப்பு தானே உனக்கு. வா கால் அமைக்கிடுவா, வா கால் வலிக்கு வா. சரி வாங்க. வணக்கம் சார், வாங்க. இங்கே என்ன பண்ணுற கேபினில்? இங்கே சிஸ்டரில் ஒரு ப்ராப்ளம் தான், என்னென்னு பார்க்க வந்து. என்னாச்சு, பார்த்தாச்சா இல்லையா? பார்த்தாச்சு சார், கிளியர் ஆகிட்டு. என்னடா திடீர்னு லீவ் எடுத்துக்கிறீங்கண்ணே? எக்ஸாமுக்கு ஊருக்கு போயிருந்தாங்களா சார். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. மனோகர குழந்தை பிறந்துருச்சு. அதான் அவளுக்கு 7 மாதம் நடந்துகிட்ருக்கு சார். அவள் வளர் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டான். அதான் போட்டு கூப்பிட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு. வளையல் போட்டு கூப்பிட்டு வந்துட்டியா? ஆமாம் சார், வளையல் போட்டு தான் கூப்பிட்டு வந்தேன். நாளைக்கு தான் இருந்தது. அதான் கொஞ்சம் வேலை பார்க்கணும்ல சார், ரெடி பண்ணணும்ல. அதான் லீவ் எடுக்க வேண்டியதாகிட்டு. மன ஒய்ஃப் வந்தாளாடா? இல்லை சார், மன ஒய்ஃப் வீக்காக இருப்பா. அப்புறம் தம்பி சின்ன பையன்லாம் சார், அவனை அவ்வளோ தூரத்துக்கு அழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களும் அம்மாவும் வரல யாருமே. என்னடா சொல்கிறேன், உங்கள் அம்மா வரலையா? ஆமாம் சார், எங்கள் அம்மா வரல, அவங்க அம்மா அப்பாவும் வரல. அப்புறம் எப்படிடா ஃபங்க்ஷன் பண்ண? இதுக்காக வர விருப்பம் இல்லைன்னா கட்டாயப்படுத்த முடியாதுல்ல சார். ஏன் முன்னாடி சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். என்னடா அவங்க அம்மா அப்பா ஏன் வரல? அது அவங்களுக்கு தெரியும்ல சார். மன ஒய்ஃப் பழகா போட அவங்க அம்மா அப்பாவும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க தான். அது இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, நீ கூப்பிட்டியே கூப்பிடலையாடா? நான் போகல சார், என் ஒய்ஃப் போய் கூப்பிட்டா. நான் வரல போல. நீ இருக்கியாடா? கோவப்படுவனே வராமல் இருப்பாங்களா என்னமோ? நான் கோவப்பட்டேன் சார், ஆனால் என் ஒய்ஃப் தான் தெரியல. அவள் ஒன்றும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன். நான் சரின்னு சொல்லிட்டேண்ணா. நீ ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்க வேண்டியதுனடா? எனக்கு விருப்பம் இல்லை சார். கேட்டால் இருந்தாலும் என் ஒய்ஃப்ட்ட அவள் வேண்டான்ட்டா. நான் சொல்லிக்கிறேன்ட்டா. அதெல்லாம் விட்டுட்டேன். பரவாயில்லடா அந்த பொண்ணு. ஆமாம் சார். வாட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருந்த பொண்ணு. ஏக்கு சார் எப்படி சொல்கிறீங்க? நீ தான் சரியான பிடிவாதக்காரடா. நீ ஒரு முடிவு எடுத்துட்டோன்னு அதை மாறவே மாட்டேடா. நீ யாராலும் மாற்ற முடியுது. ஆமாம் சார், இருந்தாமல் அவள் மாற்றிடுவா. அப்போ தைரியமான பொண்ணு தான்டாப்பா. ஒன்றையும் மாத்திராளா? அப்போ அந்த பிள்ளை பரவாயில்லடா, ரொம்ப டேலண்டான பொண்ணு தான். அன்னைக்கு அந்த பிள்ளைய பார்த்தா அப்படி தெரியலையாடா, ரொம்ப பாம்போல இருந்துச்சு. அவள் ஆள் தான் அப்படி இருப்பாள், ஒன்றுமே தெரியாத மாதிரி. ஏன்ட்ட மட்டும் வேலை க்ளீனாக கட்டிடுவேன். அப்படியே பாம்போல இருந்தால் சார் என்னையும் மாற்றுவா. சீக்கிரம் மயங்கிற ஆள் இல்லையாடா? அந்த பிள்ளை பம்போல இருக்க, அந்த பிள்ளை மயங்கிட்டேடா. ஏன் சார் அடிச்சிடுவீங்க? நம்ம ஆஃபீஸ்லேயே நிறைய கேள்விப்பட்டேன்டா. நியூஸ் உங்கள் காதுக்கிற வந்துட்டா. ஹேமா பொண்ணு இருந்தாடா, அந்த பொண்ணை ஏக்கு மாத்தினேன். உன் கேபிலேருந்து வெளியே வச்சுட்டா. இப்போ வெளியே வச்சுட்டு இருக்கு. அது சும்மாதான் சார். எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்டா, மறக்காத. உங்களுக்கு யார் சார் சொன்னா? என்ன சொன்னாங்க?
என்ன ஒய்ஃபுக்கு அந்த பொண்ணுக்கு சண்டை ஆகிட்டோம் அப்படியா? இந்த நியூஸ்லாம் எங்களுக்கு யார் சார் சொல்கிறேன்? ஏய் ஏன் ஆஃபீஸில் என்ன நடக்கு ஏன் நடக்குது எனக்கு தெரியாத மாட்டா. ஏன்னா நல்ல பொண்ணுடா அவன் முன்னாடி. அப்படியே சார் நல்ல பொண்ணா? ஏற்கனவே எப்படி கேட்க உன் ஒய்ஃப் தானடா. ஆமாம் சார் நல்ல பொண்ணு சார், ரொம்ப நல்ல பொண்ணு. இவ்வளோ பெரிய சிட்டியில் இத்தனை பொண்ணுங்க மாடலாக இருக்காங்க, அந்த பொண்ணுலாம் வேண்டாட்டியடா. சார் மாடலாக இருந்தால் போதுமா சார்? லைஃப் செட் ஆகுமா? நம்ம மனசுக்கு பிடிக்கணும்ல சார், நம்ம லைஃப் ஏற்றதா தோணணும்ல. என் மாட்டாட்டி நான் வேலைக்கு வரதுக்குட்டி படிக்கும் போதே என்னை சுற்றி வந்துட்டா. இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து யாரையாச்சும் லவ் பண்ணுறனோ இல்லை கல்யாணம் பண்ணுறோன்னு சொன்னேன் நான் இன்னும் கொண்டே ஓடுறா. என்ன மிரட்டுற அளவுக்கு நீ இருக்கியாடா? இல்லை சார், எங்கள் அம்மா கேட்டாங்க போனோடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உனக்கு பிடிச்சிருந்தா யாராச்சும் சொல்லணும். நான் சரின்னு சொன்னதுக்கே அவள் எவ்வளோ கோவப்பட்டான். வேறு யாராச்சும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுமோன்னு. பிறகு ரொம்ப கோவம் வந்துச்சு. உன் கோபத்துக்கு அந்த பொண்ணு சரி வருமாடா? என் கோவத்துக்கு சரியான ஒரே ஆள் அவன் மட்டும்தான் சார், வேறு யாருன்னா செட் ஆகுது என் லைஃப்பில். என்னடா சொல்கிற? ஆமாம் சார், மாட்ட கிழங்க தெரியும். அவனாலே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கோவப்பட்டேன். ஆனால் அவள் கண்ட்ரோல் பண்ணிடுவா, அவளுக்கு கரெக்டாக தெரியும். உனக்கு ஏற்ற பொண்ணு தான்டா, அப்போ நீ இதுக்கு மேலே செய்யலாம். என் லைஃப்க்கு ஏற்ற பண்ண செலக்ட் பண்ணியிருக்கேன் சார். ஆனால் ஒன்று கரெக்டுடா, அவன் கோபத்துக்கு இங்கே உள்ள யாரும் செட் ஆக மாட்டாங்க. சரி உங்கள் அம்மா வரலன்னு சொன்னாங்க, பேசுனாங்களாடா? அது அவங்க இல்லாமல் போட்டேன்னு ரொம்ப சண்டை, நான் பேச மாட்டேன். ஏன்டா அம்மாட்ட பேசாமல் இருக்க? தெரியும்ல சார், ஏன்னே எங்கள் அம்மா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வரலன்னு அவளுக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு, காய்ச்சலே வந்துட்டு. அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு, அதனால தான் நான் பேசலை. சரி விடுடா, பேசலாம். அது முடியாது சார், என்னையும் கஷ்டப்படுத்தினா கூட நான் பேசிடுவேன். ஏன் முன்னாடி கஷ்டப்படுத்தினா யார்ட்டையும் நான் பேச மாட்டேன். உன் முன்னாடி பேசல எப்படி? அவள் பேசுங்கன்னு சொல்லிட்டுருக்கேன், பேசணும்னு சொல்லிட்டுருக்கேன். அவளால் பேசாமல் இருக்க முடியாத மாட்டேன். பேசணும் பேசிக்கன்னு சொல்லியிருக்கேன். நான் தான் என்னைய கம்பல் பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன். சரி ஆசைப்படுத்தலாம்டா, பேசு, சந்தோஷமா வச்சுக்கோ. பேசுவோம் சார், மெல்ல பேசுவோம். வடகா போட்டு கூட்டுன்ட்டீங்களா சார்? சரி சார், வந்தோடனே என் ஸ்டோரியை கேட்குங்களே, என்ன வேலை முடிஞ்சது சார்? அந்த வேலை முடிஞ்சுட்டு சரி பண்ணியாச்சு. உன்னைய பார்க்க தான் வந்தேன், நீ அங்கே இல்லைனாலும் அப்படிங்க வந்து பார்த்துட்டு போகலான்னு. என்னையா என்ன சார், நீங்கள் கால் பண்ணியிருக்கலாம்ல வந்தோடனே, நான் அங்கே வந்துருப்போம் கேபினுக்கு. அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி பார்த்தேன் நீ கேபினில் இல்லை, சரி ஒரு ரவுண்டு பார்த்து மறுபடியும் அங்கே வரலான்னு பார்த்தேன், நீ இங்கே இருக்க. சரிங்க சார், சொல்லுங்கள் என்ன? ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு டெல்லிக்கு போகணும். நீங்கள் போயிட்டு வந்துட வேண்டியதானே சார்? நான் பிறகு உன்ட்ட இடம் சொல்ல போகிறேன், நீ தான் போயிட்டு வரணும். ஏன் சார், நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் இல்லை, நான் போனேன், இப்போ நீங்கள் இருக்கீங்களா? நானும் வெளியில் போக வேண்டியது இருக்குடா, நீ போய் சப்மிட் பண்ணிட்டு வந்துரு. மறுபடியும் வெளியே போகிறீங்களா? என்னைக்கு சார்? நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா ஆஃப்டர் நெக்ஸ்ட் வீக்கில் போயிடுவேன்டா. போயிட்டு ரிட்டர்ன் எப்போ சார்? அது அங்கே போனால் தான் தெரியும். நான் போயிட்டு உனக்கு மெயில் பண்ணுறேன், சரியா? ஓகே சார். இது எப்போ சப்மிட் பண்ண போகணும்? அதுக்கு டைம் இருக்குது, இன்னும் 2-3 வாரம் இருக்குது. அதுக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிடணும்டா, டிசைன் பண்ணிடுங்க. ஓகே சார். ஃபைலுங்க? ஃபைல் பேப்பரில் தான் இருக்குது, இப்போ கொடுத்து விட்றேன். ஓகே சார். டேட்டு? 25th நீ அங்கே இருக்கணும் டெல்லியில். நம்ம ஆஃபீஸில் தானா? இல்லை ஹோட்டலில், அதே ஹோட்டலில் நீ ஸ்டே பண்ணிக்கோ. ரூம் புக் பண்ணிடுவாங்க நம்ம ஆஃபீஸ்லேருந்து. எப்போ மீட்டிங்? காலையில் 10 மணிக்கு. காலையில் 10 மணிக்கா? அதனால தான் சொல்கிறேன், முதல் நாள் நீ போயிட்டு நைட் அங்கே ஸ்டே பண்ணிடு, புரியுதா? காலையில் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டு நைட் நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு வேலை இருக்குது, அதையும் முடிச்சுட்டு நைட்டு ஹோட்டல்லே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் பண்ணிவா. 2 நாள் ஆகுமா? ஏன்டா சின்ன பிள்ளை மாதிரி 2 நாள் ஆகுமான்னு கேட்க? முந்தியும் போயிட்டு தானே வந்த. முந்தி நான் பேச்சுலர் சார், இப்போ நான் ஃபேமிலி மேன் சார். ஒரு குழந்தை கைக்கு வந்துச்சு, ஒரு குழந்தை பிறக்க போகுது போயிட்டு வாடா சார். ஒரு நாள்னா சொல்லுங்கள், காலையிலே போயிட்டு நைட்டு வர்ற மாதிரினா ஓகே. 2-3 நாள்லாம் கஷ்டமா. என்னடா என் பொண்டாட்டி சண்டைக்கு வந்துடுவா 2-3 நாள் இல்லைண்ணா. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க சார், என் பொண்டாட்டிட்டு பர்மிஷன் வாங்கி கொடுத்துருங்க, நான் ஒரு வாரம் போகிற ரெடி தான். என்னடா என்ன? சரிங்க சார், போயிட்டு வரேன். என்னாச்சு உன் முன்னாடி வருத்தப்படுவல? ஆமாம் சார், என்ன சொல்லன்னு தெரியலையே, நான் இல்லாமல் இருந்துக்கிட மாட்டேன் சார். அதான் மனம் பலலாம் இருக்காமல்ல, அப்புறம் என்ன? மனம் ஒய்ஃப் பல ஒய்ஃப் இருக்காங்க, உங்கள் அம்மா இருக்காங்களாடா? எத்தனை பேர் இருந்தாலும் நான் இருக்கணும் அவளுக்கு. சரிங்க சார், நான் அவட்ட பேசிக்கிறேன். ஏன்னா கூட்டு போட்டியாடா? சும்மா இருந்தால் கூட்டு போன்னு சொல்லிடுவேன். மாசமாக இருக்கலாடா, என்ன கூட்டு போறியா? வீட்டுக்கு போனால் தான் தெரியும், சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுறேன். அப்படி வரணும்னா சொல்லு, இன்ஃபார்ம் பண்ணு, சரியா? ஓகே சார். சரி பாருங்க, நான் கிளம்பட்டா? ஓகே சார். ஃபைலை கொடுத்து விட்டு போங்க. ஏமா பண்ணுவாங்க எனக்கு மாற்றிக்கிறியாடா? சார் மறுபடியும் 7:30 கூட்டாங்க, சும்மா இருங்க. ஆளை மாற்றினதுக்கப்புறம் தான் ஏன் முன்னாடி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா. இன்னும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிடுவேன்.
எனக்கு என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டலடா. இதை சொல்ல முடியுமா சார்? இந்த பொண்ணு ஒர்க் பண்ணுற பொண்ணு, அது எதுக்கு? இது என்னோட பர்சனல் ப்ராப்ளம் சார். அதுக்காக அந்த பொண்ணோட லைஃப்பில் நம்ம விளையாடக்கூடாதுல்ல. ஒர்க் பண்ணுற பொண்ணு, வேலையில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல. இப்போ கரெக்டாக இருக்கட்டாடா அந்த பொண்ணு? தெரியலையே சார். நான் வேணா பேசட்டடா? நீங்களும் கேட்க வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் காட்டிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. சரிடா பார்த்துக்கா. நான் கிளம்புறதுக்கு மட்டும் வெயிட் பண்ணுறேன் சரியா? சரிங்க சார். ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கடா. வீட்டிலேருந்து பண்ணுறியா? இங்கே தானே சார் இருக்கு, நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிச்சு எல்லா ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியாச்சா? ஓகே ஆயிட்டா சார்? வாங்கிட்டு சொல்லி எதுடா வேண்டான்னு வந்திருக்குறிட்ட நீ? ஓகே சார். சரிடா பார்ப்போம் வரேன். ஓகே சார்.